நான் வந்து 21 வருஷமா ஹஸ்பண்ட் இல்ல, நான் சிங்கிள் மதர் தான். இதெல்லாம் நீங்க தான் மேக் பண்றீங்க. ஓகே, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க, என்ன மேக்கிங் அந்த ரகசியம் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. இங்க வந்து வீட்டியால பழகினதுலேருந்து கூடுதலா நான் இந்த அதை விட அறிவர்க் செய்கிறேன். அறிவர்க் ஓடர்ஸ் வந்து நாங்கள் ஃபாரின்ல இருந்து மட்டும் செய்கிறோம். வெளிநாட்டு வேலை ஆட்களும் தேவையா, யாராவது தேவையா? இங்க வந்து கூடுதலா எடுக்கிறது கஷ்டம். எப்படி செய்முறை ஒருக்கா சொல்லுங்க அக்கா. அப்ப எல்லாம் அவங்களே செய்து கொள்வாங்கல்ல. வேற கலர் டிசைனா வச்சிருக்கிறாக்கா. இது என்ன விலை கொடுக்குறீங்க? தொப்பி 450 ரூபா. இந்த பன்னீர் இருக்கு. பன்னீர் என்ன விலை இருக்காது? லிட்டர் பால் பிடிக்கும் ஒரு போதுமே. இதை நீங்க தான் தயாரிக்கிறீங்க. வணக்கம் அவர்களே, இன்னைக்கு நாங்கள் சொன்னால் கிளிநொச்சியில் கொடுக்குறோம். கிளிநொச்சியில் பார்த்தீங்கன்னா சினமன் உழவர் சந்தை வந்து நடந்து கொண்டிருக்குது. இது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் கிளிநொச்சி சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பசுமை பூங்காக்குள்ளே தான் நடந்து கொண்டிருக்குது. ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம் அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ கேட்டுக்கு வந்துட்டோம். முன்னுக்கே பார்த்தோம்னு சொன்னால் போட் போட்டிருக்காங்க கால்மிதி மற்றும் காலனி, கைவினை பொருட்கள், உணவு உற்பத்திகள், ஆடை உற்பத்திகள் என்று போட் போட்டுக்கிறாங்க. ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் முன்னுக்கே ஒரு உடுப்பு கடை இருக்குது. உடுப்பு கடையில் நல்ல குறைந்த விலையில் உடுப்புகள் போடப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் முன்னுக்கே 150 1500 ரூபா. சும்மா பார்க்க 150 ஆகுது. 1500 ரூபா விலை. 1500 ரூபாய் விலையில் ப்ளவுஸுகள் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ் ஆஃப் வன்னி கல்லூரி என்று போர்டெலாம் போட்டிருக்கிறாங்க. ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். உங்களுடைய ஓகே கைக்கலாம் உங்களோட. ஓகே, கைக்கா அப்படிங்க. வணக்கம். வணக்கம். சினமன் உழவர் சந்தைக்கு வந்திருக்கிறீர்கள். ஓகே, சொல்லுங்க. இது வந்து உங்களோட ஓன் ப்ராடக்டா, நீங்களா தயாரிக்கிறீங்க? எங்களோட ப்ராடக்ட்டும் இருக்குது. அதோட சேர்த்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் செய்யற சேர்த்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். அப்படி என்ன விஷயம் வச்சிருக்கீங்க? தலகாணி எல்லாம் வந்து தலகாணி உரை வந்து 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். தலகாணி உரை, நல்ல தலகாணி உரை எல்லாம் இருக்கு. ஓகே, வெறும் 100 ரூபாய். ஒரு உரை வந்து 100 ரூபாய். இதுல வந்து சைஸ் வந்து எல்லாம் பெரிய சைஸா தான் இருக்கு. 22 இந்த மாதிரியான வர்ணங்கள்ல தலகாணி உரை இருக்கு. வெறும் 100 ரூபாய் தான். ஓகே, வேற என்ன வச்சிருக்கீங்க? உடுப்புகள் எல்லாம் இருக்குது. நாங்க தயாரிச்சிருக்கிறோம். இது வந்து 130 ரூபாய் கொடுக்குறோம். இப்ப ஈஸியா இப்ப தேவையில செய்யறாக்களை கேட்ட மாதிரி நாங்க இதுல கொஞ்சம் முடிவு பண்ணிருக்கிறோம். இந்த சட்டைகளும் வந்து மாடலா இருக்குது. என்ன இப்ப பிள்ளைகள் விரும்பி போடக்கூடிய மாதிரி அதிகமா கிளாஸ்ல போறாக்கள் அப்படியான உடுப்புகளை விரும்பி போடணும். இது எல்லாம் என்ன விலையில போகுது? இது வந்து நாங்க ஒவ்வொன்றும் செட்டா கொடுக்குறோம். இது 1500 ரூபாய் கொடுப்போம். இது 1600 ரூபாய் கொடுப்போம். டோட்டலா எடுக்கிறோம்னா 3000 ரூபாய் கொடுக்கலாம். இல்ல, இப்ப நாங்க சும்மா கேட்கிறோம். இதே மைக்கு உடுப்பு கடையில இருக்குமല്ലോ, அது விலை கூட தான். அதோட ஒப்பிடையில ஓகே. கோட்டுகளை வந்து 2500 ரூபா 3000 ரூபாய் விப்பினம், 2400 ரூபாய் அப்படி விப்பினம் வெளியில. இதுல என்ன ஒரு QR கோட் இருக்குது. இது என்ன விஷயம்? இது பேங்க்ல வந்து எங்களுக்கு பே பண்றாங்க. இந்த QR கோட் மூலம் பே பண்ணி கொள்ளலாம். காசு கையில கொண்டு வர தேவையில்லை. ஓகே. மற்ற பட்டினிகளும் வந்து நாங்களே செய்து இது துணிகளை வந்து நாங்களே ப்ரொடக்ட் பண்றோம். இது வந்து குறைஞ்ச விலைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 6 பட்டி நம்பர் அப்படியே பட்டின்ஸ் இருக்குது. ஓகே, இது என்ன சின்ன பிள்ளைகிட்ட சாக்ஸ்கள். இது வந்து கடை. இது ஓகே, இதெல்லாம் கூட தயாரிப்பேன். இது வேற என்ன பொருள் வச்சிருக்கீங்க? இது சட்டைகள் எல்லாம் மாடல் சட்டைகள் தான். இது எல்லா சைஸும் இருக்கு எங்கள்கிட்ட. அதிகமாக எங்கள்கிட்ட இருக்கிற சைஸ் எல்லாம் 2XL இருந்து 5XL வரைக்கும் இருக்கு. XL 2XL பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு எங்கள்கிட்ட. இது பலசம் எடுக்கலாம். இது வந்து 2200 ரூபாய் கொடுக்குறோம். குறைச்சு கொடுப்பேன். 2200 ரூபாய் போட்டுருக்கிறோம். முறையை தான் கொடுப்பேன். ஓகே, இப்போ உங்களோட கம்பெனி எங்க இருக்குது? எங்களோட அக்ஷயா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கு. வன்னி கல்லூரி உண்டு. எங்களோட அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் தான். தொழில் துறை சார்ந்த எல்லா கிளாஸ்களும் அங்கே நடக்கும். இது வந்து சக்கராக்கள உடுப்புகளும் பெறும், எல்லாமே பெறும். தையல் பழகிறது சாரி பிளவுஸ் வந்து 3 டேஸ்லயே நாங்க பழகி கொண்டிருக்கிறோம். சாரி பிளவுஸ் கட்டிங் அவைகளையும் எடுத்து அவையே தாங்க இப்ப வேலைக்கு போற ஸ்டாஃப் எல்லாம் வந்து எங்கள்கிட்ட வருவினோம் அப்படின்னு சொன்னா 3 நாள்ல நாங்க சாரி பிளவுஸ் அவையில சாரி பிளவுஸையே கொண்டு வருவினோம். அவையில அளவெடுத்தும் வெட்ட சொல்லி கொடுப்போம். கொண்டு வர பிளவுஸை வச்சு அந்த பிளவுஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். அதை விட அந்த முன்னுக்கு ஓப்பன் வைக்கிறது, பின்னுக்கு ஓப்பன் வைக்கிறது, அப்படி ஒவ்வொன்றாவே விரும்புற டிசைனை நாங்க சொல்லி கொடுப்போம். ஆனா 3 டேஸ்க்கு 5000 நாங்க சார்ஜ் பண்றோம். 3 நாளைக்கு. ஓகே, இப்ப இந்த வீடியோ பார்க்குற யாராவது தையல் எப்படி கான்டாக்ட் பண்ணுவோம்? எங்கள்ட்ட வந்து அக்ஷயா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வன்னி கல்லூரின்னு போட்டுருக்கு. அக்ஷயா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வன்னி கல்லூரி எல்லாரும் மீட் பண்ணுவோம். எங்களோட வன்னி கல்லூரியில வந்து BTA இருந்து
பிள்ளைகள் வந்து ட்ரைனிங் செய்கிறவையால் நைட்டாவில் இருந்து வந்து நைட்டாவில் இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வருவினோம்னா 1 இயர் 1.5 இயர் வருவினோம். நைட்டாவில் வீட்டிலேருந்து வராங்க 6 மந்த்துக்கு ட்ரைனிங் வருவினோம். அந்த 6 மந்த்துக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அதுக்கு பிறகு அவை விரும்பின தொழிலுக்கு போயினோம். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாக எங்களுடைய வேலை செய்வினோம். அந்த அடிப்படையில் இவா வந்து எங்கள்கிட்ட வீட்டிலேருந்து ட்ரைனிங்ஸாக வந்தவா. இப்போ வந்து எங்களை தையல் எதிராக தைச்சு கொண்டு இருக்கிறாங்க. மேடம் வணக்கம். 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 என்ன பேர் உங்களுக்கு? புகழின். ஓகே, சொல்லுங்க. இப்போ இந்த நிறுவனத்தில் வந்து நீங்க ட்ரைனிங்க்கு வந்திருக்கிறீங்க. ஓகே, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் வந்து VTL 6 மாதம் செஞ்சேன். இங்கே வந்து 6 மாதம் ட்ரைனிங் போனேன். இங்கே வந்து VTL பழகினதுலேருந்து கூடுதலாக நான் இங்கே பழகினேன். பழகி இப்போ ஆரி ஒர்க் பழகுறேன் இந்த இருந்து. ஓகே, இது மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு தனி சுய தொழில உண்டு. 6 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சு இங்கே நான் ஒர்க் பண்ணுறேன். அப்படி பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே மக்களே, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உடைகள் விற்பனை மட்டும் இல்லை, தையல் பழக்கக்கூடிய ஒரு இடமும் இங்கே இருக்கிறதால இந்த அக்கா சொன்ன அந்த அட்ரஸில் போய் நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, மெட்டல் வந்து நாங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் படிப்பிக்கிறோம். நாங்கள் இப்போ இங்கே இந்த வெளிநாட்டுக்கு போகிறாக்கள் படிக்கிறாக்கள் வந்து எங்களோட ஜெர்மன் லாங்குவேஜை கற்றுக்கொள்ளினோம். அதை விட அறிவர்க் செய்கிறேன். அறிவர்க் ஓர்டர்ஸ் வந்து நாங்கள் ஃபாரின்லேருந்து எடுத்து செய்கிறோம். வெளிநாட்டு ஓர்டர்கள் எடுத்து செய்கிறோம். மற்ற சாரி பிளவுஸும் வந்து எங்கள் வெளிநாட்டிலேருந்தும் ஓர்டர்கள் வருது. ஓகே, நன்றி நன்றி அக்கா. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் அடுத்த கடைக்கு போய் பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் அடுத்து தனுஷ் ஆடை தொழிலகத்துக்கு வந்திருக்கிறோம். விஜிதா நம்பர்லாம் போட்டு கிடாக்கு. இந்த முதலாளி நிற்கிறாங்க. முதலாளி அம்மா வணக்கம். வணக்கம் தாங்கோ. இந்த மைக்கை ஒரு காப்பிடிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கணக்கு உடைகள் எல்லாம் இருக்குது. சொல்லுங்கள், உங்களோட கடையில் என்னென்ன வச்சுருக்கிறீர்கள்? வணக்கம், எனது பேர் விஜிதா. இது கிளிநொச்சியில் இருக்குது. பெண்களுக்கான சகல விதமான ஆடைகளும் நாங்கள் தைத்து கொடுக்குறோம். ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம், சில்லறையாகவும் கொடுக்குறோம். எங்கே இருக்குது உங்களோட? உதயநகர் முத்துமாரியம்மன் வீதியில் வந்தால் ஒரு 300 மீட்டர். இதுதான் உங்களோட கடை அட்ரஸ் என்ன? அதேதான். இந்த யாருக்கு தேவையண்டா இந்த அட்ரஸில் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களோட கடையில் என்னென்ன பொருள் வச்சுருக்கிறீங்க, என்ன விலையில் இருக்குது, அதை பற்றி? எல்லாமே 2000 ரூபாய்க்கு உள்ளதான். என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன மெட்டீரியலில் வேணுமன்றதும் எங்கள்கிட்ட ஹோல்சேலாகவும் எடுக்கலாம், சில்லறையாகவும் எடுக்கலாம். சாரி ப்ளவுஸும் தைச்சி கொடுக்குறோம். மற்றபடி வேலைக்கும் ஆக்கள் வேண்டாம், வேலைக்கும் ஆக்கள் எடுக்கிறோம். அதான், அப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஓகே ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தனுஷ் ஆடை தொழிலகத்துக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆடைகள் நம்மள மலிவான விலையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையோட கம்பெனிக்கு வேலையாட்களும் தேவையா, யாராவது தேவையண்டா இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு அவையோடு காய்ச்சி கொள்ளலாம். தேங்க்யூ. ஓகே ஓகே மக்கள், இப்போ நாங்கள் தொடர்ந்து அடுத்த கடைக்கு வந்தோம்னா அடுத்து என்ன மிஸ்டர் ஃபேஷனா? சுஜாதா மாற்றி சொல்லிட்டேன். சுஜாதா மேடம் வணக்கம். வணக்கம் தாங்க. மைக்கு ஒரு கவலைக்கணுங்க. சொல்லுங்கள், உங்களோட கடையில் என்னென்ன வச்சுருக்கிறீங்க? எங்களோட கடையில் வந்து இங்கே தற்சமயம் நாங்கள் ஆடை மட்டும்தான் வச்சிருக்கிறோம். கனகபுரம் பாரதி ஹோட்டலுக்கு முன்னுக்குள்ள கொங்கிரேட் ரோட்ல வந்து அந்த சோபா கடை அமரன் சிட்டிக்கு மேல் கடையில் வந்து நாங்கள் அங்கே தையல், ரெடிமேட் உடுப்பு, ஃபாலர் எல்லாமே வச்சிருக்கோம். ஒரு இடத்துல எல்லாமே பெற்றுக்கொள்ளும். சின்ன பிள்ளைகளோட உடைகள் தான் இருக்குது போல? இல்லை பெரிய ஆகலையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த சின்ன பிள்ளைகளோட இருக்கிற இந்த உடையெல்லாம் என்னென்ன விலையில் இருக்குது, அந்த உடைகளை காட்டுங்க. இதெல்லாம் வந்து 950 ரூபா. நல்ல கொட்டுன் மெட்டீரியல், இது எங்கேயுமே எடுக்க மாட்டேங்குது. நாங்கள் காமெண்ட் செய்தபடியாக நாங்களே விற்கிறோம். நல்ல கொட்டுன், சாயம் போகாது. அதே மாதிரி இந்த கொட்டுன் வந்து 1500, 1400 ரூபா அப்படி கொடுக்குறோம். இதெல்லாம் இங்கே வந்து கூடுதலாக எடுக்கிறது கஷ்டம். ஓகே, வேற என்ன வச்சிருக்கீங்க? மற்றது வந்து ரெடிமேட் பெரிய கவுனுகள் எல்லாம் இருக்குது. சோட்டி ஐட்டங்கள் எல்லாம் போடக்கூடிய இது டொப் இருக்குது. மாடல் டாப்புகளும். ஓகே, இப்போ இதெல்லாம் இப்போ கடையிலையும் விற்பாங்களோ? கடை இந்த விலையோட ஒப்பிடையில் உங்கள்கிட்ட மலிவாக தான் இருக்கும்? மலிவாக தான் இருக்கும். ஓகே, வேற எந்த கலர்ஸ்லையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய? எந்த கலர்ஸ்லையும் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன பிள்ளையோட உடைகள் காட்டினீங்க. அடுத்தது பெரிய எல்லாம் வேற என்ன பொருள்? சோட்டி ஐட்டங்கள் இருக்குது, மற்றது கவுன் ஐட்டங்கள் இருக்குது, பிளாஷாக்கள் இருக்குது, எல்லா ஐட்டங்களும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்களை தொடர்பு கொள்றதுன்னா இந்த இதில் இருக்கிற டெலிஃபோன் நம்பர். ஓகே மக்களே, பார்த்துக்கொள்ளலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த கடைக்கு போகலாம். மற்றது தேவையான உடுப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி நன்றி. ஓகே ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சுஜாதா கடையை தாண்டி நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அடுத்த கடைக்கு வந்தோம்னா இதில் என்ன கயல் பியூட்டி கேர்.
ஓகே நம்பர்லாம் பார்த்துக்கோங்க நீ தான் பார்க்கணும். மேடம் வணக்கம். வணக்கம். உங்களோட ஷாப்பில் என்னென்ன வச்சுருக்கிறீங்க? நம்ம வந்து ஃப்ளவர் மேக்கிங் பியூட்டி கேர்னு போட்டிருக்குது, வெறும் பூக்கள் வச்சிருக்கிறீங்க. இப்போதைக்கு க்ரீம் ஐட்டம் அதெல்லாம் இருக்கணும். இல்ல ஆரி ஒர்க், சாரி ப்ளீட்டிங், ஃப்ளவர் மேக்கிங், மேக்கப் செய்யறது. ஓகே சொல்லுங்க, இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறீங்க? நீங்களே தயாரிக்கிறீங்களா? ஓகே, இதெல்லாம் என்ன விலை, இதை பற்றி சொல்லுங்களேன். இதெல்லாம் 750 ரூபா. வெளியில எப்படியும் பார்க்க போனா 800 தான் இது எடுக்கலாம். இங்க 750 ரூபா கொடுக்கலாம். இது சின்ன சாரிகள் வந்து 300 ரூபா, இது 400 ரூபா, இது 650 ரூபா. இதெல்லாம் நீங்க தான் மேக் பண்றீங்களா? ஓகே, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க, என்ன மேக்கிங் சொல்ல, ரகசியம் சொல்லக்கூடாதா? சொல்றேன்னா சொல்லுங்க. இது வந்து நாங்க போட்டோ எடுக்கிறது, கொழும்புலாம் போட்டோ எடுக்கிறீங்களா? ஓகே, இப்போ இது என்ன சில்லறையா கொடுக்குறீங்களா, மொத்தமா கொடுக்குறீங்களா, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ ஒரு கடைக்காரருக்கு இதுல ஒரு 10-20 தேவைண்டா இப்படி மொத்தமா பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது அப்படி. ஓகே, உங்களை தொடர்பு கொள்றதுனா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும். ஓகே, கயல் பியூட்டி கேர் தொடர்பு கொள்ற மக்களே பாருங்க, 074-64-950 நம்பருக்கு கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, வேற என்ன பொருள் வச்சிருக்கீங்க? இந்தா பாருங்க, சாலோம் உற்பத்திகள். சாலோம் உற்பத்திகள் இதெல்லாம் அந்த பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது தானே? இந்த அம்மா நிற்கிறா, இது உங்களோட ஷாப்பில் உள்ளதா? ஓகே, என்னென்ன வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன் எனக்கு. ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கிறேன், நைட்டிங், டம்மிங் வச்சிருக்கேன், பொக்கேஸ் வச்சிருக்கிறேன். இதை கொஞ்சம் பிடிச்சி வை பண்ணுங்க. இதை கீழே வச்சிருங்க. சொல்லுங்க. டம்மி இது வச்சிருக்கீங்க, டம்மிங், ஐசிங் ஐஸ் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வெட்டிங்க்கு வைக்கிற கொண்ட பன்னுக்கு வைக்கிறது, ஹேர் பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். ஓகே, இது என்ன விலைக்கு விற்கிறதா? இது விலைக்கும் விற்கிற, வாடகைக்கும் கொடுக்குறோம். கச்சேரியில, பழைய கச்சேரியில முன்பக்கத்துல கடை இருக்கு, எந்த நேரம் வந்தாலும் எடுக்கலாம். சாலோம் உற்பத்திகள் கூட. சாலோம் உற்பத்தி, ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் தான் செய்கிறது. சிலது மிக்ஸ் பண்ணி செய்கிறது. எலிஃபன் பேக்ஸ் பொருட்களை இப்போ ஷாப்பிங் பேக் பார்க்க கூடாதுன்னா அதால் நாங்கள் மலிவாக 100 ரூபாய்க்கு ஒரு பேக் கொடுக்குறோம். பேக், ஃப்ளவர்ஸ், டம்மிங், ஐசிங், வேற எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இருக்குது. பூ வாசஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் செய்ய பூ வாசு ரிப்பன்ல செய்வது. இது அந்த கொண்ட மாலை ஸ்ப்ரே. அது இவ்வளோ தானே உங்கள்கிட்ட? ஓகே, உங்களை தொடர்பு கொள்றதுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நம்பருக்கு. ஓகே, தேங்க்ஸ். அதை செய்யுங்க. நடக்கிற ஒரு சிறுகை தொழிலாளர் ஊக்குவிப்பு சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா நிற்கிறா. ஏற்கனவே இந்த அம்மாவை நாங்கள் அடிக்கடி காணொலியில் காட்சி உருவாக்கப்படுத்திருக்கிறோம். கூடுதலாக தொப்பிக்கு தான் ஸ்பெஷல். இங்கே பாருங்க, இந்த தொப்பிக்கு தான் ஸ்பெஷல். அப்போ இந்த கைத்தொழில் தான் நான் சொந்தமாக செய்து நான் சீவிக்கிறேன். ஆமாம், இப்படி ஒரு தொப்பி ஒன்றை நீங்கள் ஃபுல்லாக செய்து எடுக்கிறக்க எவ்வளோ நேரம் எடுக்கும்? 4 மணித்தியாலம் முடிக்கும். ஒரு தொப்பி செய்யவா? ஓ டபுள் நூல் 4 மணித்தியாலம் 50 ரூபா காசு இப்போ எடுக்கிறேன் நான். மற்றது இப்போ இதுக்கு இந்த நூல் வேண்டுறீங்களோ, இப்போ இந்த ஒரு தொப்பிக்கு எவ்வளோ விலைக்கு நூல் செலவாகும்? 6 நூல் வரும். 6 நூல். 600 ரூபா வரும். 600 ரூபா. இப்போ இந்த தொப்பி எவ்வளோக்கு விற்கிறீங்க? இப்போதைக்கு 500 ரூபாய்க்கு விற்கிறேன் வியாபாரம் போல. இந்த மாதிரி தொப்பி யாரு போடுவா? அந்த தொப்பிகள் ஹெல்மெட்டுக்கு போடுறாங்க இளந்தாரிகள், பிள்ளைகளுக்கு சொக்சோட இருக்கு செட்டா, இப்போ படிக்கிற விதிக்கிறதுக்கு செய்கிறேன். அப்போ உங்களுக்கும் ஹெல்மெட் தொப்பி எல்லாம் நானும் போட்டிருக்கேன் பாருங்க. 2-3 தடவைக்கு மேல உங்களை வீடியோ எடுத்துக்கோம்ல, அப்ப எங்களுக்கு ஹெல்மெட் போடுறதுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு தொப்பி தர மாட்டீங்களா? தருவேன், எனக்கு ஆசை தானே, போட்டு விடணும். சரி, ஓகேம்மா, நன்றி. உங்களுடைய தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். நாங்களும் அடிக்கடி உங்களை சந்திச்சிருக்கிறோம். ஓகே, வாழ்த்துக்கள், தொடருங்க. நாங்க அங்க போயிட்டு வரோம். சரிங்க, படிச்சு கொள்ளுங்க. மேலும் மேலும் கவனிப்போம் அம்மா. ஓகே, நன்றி அம்மா. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அடுத்த உணவு இருக்கிற பக்கங்களுக்கு போக போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுகள் வைக்கப்பட்டிருக்குது. ஓகே, வணக்கம். வணக்கம். உங்களோட ஷாப்ல என்னென்ன வச்சிருக்கிறீங்க, இதை பற்றி சொல்லுங்க. எங்கள்ட்ட மிக்சர் இருக்கு, பவோடா இருக்குது. இதெல்லாம் நீங்களே உற்பத்தி செய்றீங்களா? ஓகே, மரவள்ளி இருக்கு. மரவள்ளி பொரியல் இது என்ன விலை? இது 150 ரூபா. லாபமா கிடைக்கு? 1/4 கிலோ 300 ரூபா. இது கோல்சலா கொடுக்குறேன்னா என்ன விலை குறைச்சி கொடுப்போம். மற்ற எள்ளுருண்டை இருக்குது, கச்சான் இருக்குது. எள்ளுருண்டை என்ன விலையில போகுது? எள்ளுருண்டை இது 1000 ரூபா விற்கிறது, 900 ரூபா போடுவோம். இது கச்சான்.
கச்சான் கச்சான் என்ன விலைக்கு போகுது? இது 200 ரூபா. இது 100 ரூபா மிக்சர். எது எடுத்தாலும் 100 ரூபா தான். சரி, இப்போ எந்த வித கலப்படம் ஆட் பண்றல நாங்க பூந்திலட்டு கொடுக்குற ஓடஸுக்கு அதுவும் பெற்றுக்கொள்றோம். இதெல்லாம் மொத்த விலைக்கும் கொடுக்குறீங்களே? மொத்த விலைக்குண்டா டிஸ்கவுண்ட் இப்போ யாராச்சும் கடைக்காரர் வந்து ஓகே எங்களுக்கு இதில் ஒரு கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் கொடுக்கக்கூடிய இருக்கு கூட முன்னுக்கே கொடுக்கணும். ஓகே, உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? எங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது. இதா? இல்ல இங்க இதில் இருக்குது. ஓகே மக்களே, இந்த கடையை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் என்றால் திகழ் சிறுகை தொழிலகம் 076 31 65 94 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களோட கடையில் இருக்கிற பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக அந்த புலம்பெயர் உறவுகள் வந்து அவைக்கு எதுவும் தேவையான பொருள் வேணும்னா முன்னுக்கு கால் பண்ணிட்டு வந்தால் ரெடி பண்ணி வைப்பீங்களே. ஓகே, நாங்கள் மற்றும் ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். அக்காஜிடைய கடைக்கு ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கிறோம். சொல்லுங்க, உங்களோட கடையில் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க? வணக்கம் ப்ராடக்ட்ஸ். உதயநகரில் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க வந்து இப்ப முருக்கமில சத்துமா, வெள்ளர சத்துமா, அந்த சத்து மாவெல்லாம் எடுத்து காட்டுங்க. இதுதான் சத்துமா. இது வந்து என்ன? முருக்கமில சத்துமா, வெள்ளர சத்துமா. பாத்துக்கோங்க மக்களே. இதை சாப்பிடுறது மூலமா என்ன நன்மை இருக்குது? இது வந்து அயன் குறைஞ்ச ஆக்கள் தான். அயன் குறைந்த ஆக்கள் சாப்பிடக்கூடிய முருக்கங்காய் சத்துமா, முருக்கமிலை சத்துமா வச்சிருக்கிறா. மிளகாத்தூள். ஓகே, மிளகாத்தூள் என்ன விலையில போகுது? இது 1/4 கிலோ 450 ரூபா. நாங்க எங்கட இதுக்கு வந்து நல்ல தூளுக்கு நல்ல மார்க்கெட்டிங்கா போகுது. தூள் வந்து இந்த வாசமே வரையில வாசம் வராது. சமைச்சு பாருங்க. வாசம் வர சமைச்சு பாருங்க. வணக்கத்தை நாடுங்கள். இது வந்து வேற கொய்யாயில கோப்பி. இது வந்து முருக்கமில பவுடர். ஓகே, இப்ப இதை விட வேற முருக்கமில பவுடர். இங்க பாருங்க, வித்தியாசமா வச்சிருக்காங்க. அடுத்து கொய்யாயில கோப்பி. கொலஸ்ட்ரால் காரதான் கூட கொலஸ்ட்ரால் கறவைக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவரை இந்த கொய்யாயில கோப்பி இது எப்படி அக்கா குடிக்கிறது? இது சும்மா டீ குடிக்கிற மாதிரி. என்ன சும்மா சுடுதண்ணிக்குள்ள போட்டு ஆத்திட்டு சீனி கொஞ்சம் போட்டு கலக்க விட வேண்டியது. ஓகே, அப்படி இருக்கா குடிச்சு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்லாம் குறையாட்டி இங்க வாங்க. வணக்கத்துக்கு நேரா வந்து கேஆர் ஆயில் வந்து இப்ப வந்து தேங்காய் எண்ணெய்க்குள்ள மூலிகைகள் போட்டு. என்னென்ன மூலிகைகள் போட்டு? கத்தாழை, நெல்லிக்காய், அது நிறைய போடுறோம். சம்பரத்தம்பு நிறைய போடுறாங்க. எப்படி செய்முறை ஒருக்கா சொல்லுங்க அக்கா. அப்ப எல்லாம் அவங்களே செய்து கொள்வாங்கல்ல? அதான் நான் சொல்ல மாட்டேன். நான் செய்து நிறைய அனுபவப்பட்டேன். சீக்கிரட் மெதுவா கழிச்சு கேட்கலான்னு பார்த்தா கண்ணும் கருத்துமா இருக்கா அக்கா. அதான் நிறைய நான் கண்டு முன்ன சொல்லிட்டேன். வச்சிருந்தீங்க கொஞ்சம் கொண்டு வந்துருக்கீங்க. இந்த திடீரென்று அறிவிச்சபடியா தான் பிடிக்க இருந்ததை கொண்டு வந்தேன். இந்த மட்டும்தான். ஓகே, அப்ப வணக்கம் அக்கா கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்க இந்த பொருள்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இது இல்லாம இன்னும் கணக்க வச்சிருக்கிறா. அக்காவை தொடர்பு கொண்டு எப்படி தொடர்பு கொள்ளலாம்? போன் நம்பர் இருக்குதானே? ஓகே, ஒருக்கா உங்களோட வயரை சொல்லுங்க. 077 1394 765. ஓகே, இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் உறவுகள் யாருக்கும் இந்த பொருள்லாம் தேவைண்டா வெளில ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களோட பண்ணி தயார்படுத்தி வச்சிருப்பாங்க. வந்து வேண்டி போகக்கூடியதா இருக்கும். ஓகே மக்களே, தொடர்ந்து நாங்கள் அடுத்த கடைக்கு போகலாம். ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். உங்களோட கடையில் என்னென்ன பொருள் இருக்குது? கால்மிரி இருக்குது, திருகணை இருக்குது. ஓகே, இங்க சொல்லுங்க பாப்பா. இது என்ன? இது திருகணை அண்ணா. திருகணை 100 ரூபா. ஓகே, இது கலர் போட்டது கலர் இல்லாத எல்லாம் ஒரே விலைக்கு தான் கொடுப்போம். 100 ரூபா. இது எல்லாமே 100 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே, இது கால்மிரி அண்ணா. இந்த கால்மிரி 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது இந்த கயிறுகள் இலக்காயத்தை பயன்படுத்தி செய்யறேன். இது என்ன விலையாக்கா? 500 ரூபா. 500 ரூபாய்க்கு. ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு. 10 வருஷத்துக்கு பாவிக்கும், பிரியவே பிரியாது. இத வெளி வாசலுக்கு 10 வருஷம் கொடுக்குறாங்க. வெளி வாசலுக்கு போட நல்லது. மண்ணை ஈஸியா இது துடைக்கும். இந்த துணியாண்டா சொப்டா இருக்கும். இது வேற கலர் டிசைனா வச்சிருக்கிறாக்கா. சொல்லுங்க வேற. அத கைத்துல இதுதான். மற்ற இது பனியோலையில செய்த தொப்பி இருக்குது. இதெல்லாம் நீங்க தான் செய்றீங்களாக்கா? நான் தான் செய்யறேன். இது என்ன விலை கொடுக்குறீங்க? தொப்பி 450 ரூபா. 450 ரூபா தொப்பி. தொப்பியோ நல்லா கூலா. இந்த மாதிரியான ஒரு தொப்பி செய்யணும்னா எவ்வளவு டைம் எடுப்பீங்க? இது வந்து 2 நாள் பழகுனீங்க இதெல்லாம்? இது நான் 18 வயசுல எங்க தென்மராட்சியில காலத்துல. அந்த காலத்துல பழகிட்டீங்க? தென்மராட்சியில நான் பழகினேன். ஓகே, வேற என்ன? இதுல கீட்டே செய்திருக்கு பாருங்க. இது சூப்பரா இருக்குது. இங்க பாருங்க, சின்ன சின்ன கீடெக்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இப்படி இருக்குது. வேற இது தொப்பி கீட்டெக். இதெல்லாம் என்ன விலையாக்கா? இது 200 ரூபா. 200 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. நீத்துப்பட்டி கீட்டு தனியா காட்டு. பாருங்க, நீத்துப்பட்டி கீட்டேக்காம்
ஓகே, யாருக்காவது இப்படியெல்லாம் கேட்டு எங்கேயுமே உலகத்துலயுமே எங்கேயும் பெற முடியாது. பசுமை பூங்காலும் இந்த அக்காட்ட பெறக்கூடியதா இருக்குது. இதுபடியே தாங்க இந்த பேனியோட வைக்க இந்த பொருளுடைய அளவா பாருங்க. ஒரு பேனியோட வைக்க இந்த சைஸ்லாம் இருக்கு தெரியுது. ஓகே ஓகே, இதுல பாத்துக்கொள்ளுங்க. காட்டுங்க காட்டுங்க. இந்த சைஸ்லாம் இருக்கு. ஒரு பேனியில அளக்க இந்த சைஸ் இது. நீட்டுப்பட்டி பாருங்க. இவ்வளவு சைஸ்லாம் அது இருக்குது. சின்னதா கீட்டெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஓகே, வேற என்ன ப்ராடக்ட் பண்றீங்க? முடிச்சு நீத்துப்பட்டியே இருக்குது. நல்லா இருக்குது. நீத்துப்பட்டி என்ன விலை? 200 ரூபா. 200 ரூபா. ஓகே, கடையில என்ன விலை? இல்ல கடையில நல்லா தரமா செய்து கொடுக்குறீங்க. தரமா செய்து கொடுக்குறோம். ஓகே, இங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது நீத்துப்பட்டி. ஓகே, மற்ற இது இப்ப தட்டுப்பட்டி கொஞ்சம் பாவிக்கணும்ன்றதுக்காக வேண்டி அதுக்கு அந்த ரப்பர் இருக்குதானே இந்த பாசல் நேர் அது போட்டு பொத்தி இருக்குது. கொஞ்சம் கனகாலத்துக்கு பாவிக்க கூடிய மாதிரி. ஓகே, இங்க பாருங்க ஒரு வித்தியாசமான முறையில செய்திருக்கா. இதுக்கு என்ன பேர் சொல்றது? தட்டுப்பட்டி. புட்டு குத்துற தட்டுப்பட்டி. புட்டு கொத்தும் தட்டுப்பெட்டி. புட்டு கொத்தும் தட்டுப்பெட்டி. அப்படி நாங்க ஒரு பேரையும் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதெல்லாம் வச்சிருக்கீங்க. சரி அக்கா, இது யாருக்காவது தேவைண்டா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? மேல கான்டாக்ட் நம்பர் நான் பழைய மக்களே மேல போட்டிருக்கேன். ஓகே மக்களே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிபி உற்பத்தி இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடையில தான் இந்த பொருள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைண்டா இந்த பொருள்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு வச்சுக்கணும். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். இன்னுக்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரணி உற்பத்திக்கு வந்திருக்கிறோம். ஓகே, இங்கே என்ன பொருள் இருக்குன்னு சொல்லி கேட்போம். அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். உங்களோட கடைக்கு என்ன பேர்? என்னுடைய கணக்கு பேர் தரணி உற்பத்தி. உங்களோட ஷாப்ல என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இங்க ஓர்டரா வாங்கல, இங்க இருந்து சொல்லுங்க. எனக்கு நாங்க மோர் செய்றீங்க. ஓகே, காட்டுங்க. ஓகே, மோர். சரி, அடுத்தது மில்க் ஜூஸ் செய்யறோம். வாவ், மில்க் ஜூஸ். ஓகே, இது என்ன விலையாக்கா? இது 20 ரூபா. எங்களோட பால்லே நாங்க செய்யறபடியா. வாவ், இந்த பன்னீர் இருக்கு. பன்னீர் என்ன விலையாக்கா? அது பன்னீர் நாங்க கிலோ 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது நான் 150 கிராம் 300 ரூபா போடுறோம். 150 கிராம் 300 ரூபா. ஓகே, வேற? இது ஊறுகாய். ஊறுகாய் எல்லாத்துக்கும் 150 கிராம் 100 ரூபா தான். இவ்வளவு பெரிய பை 100 ரூபா தானா? 100 ரூபா. இல்லாட்டி இங்க வந்ததுக்காக சொல்றீங்களா? இது நான் எங்கட தேசிக்கு எடுத்து உற்பத்தி செய்யறேன். என்னுடைய வாடிக்கையாளருக்காக. அதுதான் சின்ன பையன் அந்த விலைக்கு விற்கிறாங்க. இவ்வளவு பெரிய பையன் இல்ல போத்துல போட்டு கொடுக்கறபடியா அவைய கூடுதலா தானே பேக்கெட் தானே. அதுதானே. ஓகே, இதுல என்னக்கா இருக்குது? இது தயிர். தயிர் இது என்ன விலை கொடுக்குறீங்க? 180 ரூபாய் அடிச்ச விலை. நாங்க 150 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா? ஓகே, இதுதான் 3. ஓகே, இவ்வளவு பெருசு என்ன? 250 ரூபா. பால் டூபி 250 ரூபா. 150 கிராம் 150 கிராம் 250 ரூபா. ஓகே, இதுல இது நெய் போத்தில் 5000. இந்த போத்தல் 5000 ரூபா போத்தில். எங்களுக்கு இது 20 லிட்டர் பால் பிடிக்கும் ஒரு போத்தில் நெய். இதை நீங்க தான் தயாரிக்கிறோம். எங்களோட கம்பெனில ஃபுல்லா எல்லாமே பாலோட சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் எல்லாமே நாங்களே தயாரிக்கிறோம். காப்போத்தில் 1250 ரூபா. வாவ். அக்கா, இப்போ என்னென்னா இப்போ எல்லாமே பால் உணவு உற்பத்தி பொருள் தான் உங்களுடைய பிரதானமானதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இது யாருக்காச்சும் தேவைன்னா எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு எடுத்து வச்சுக்கொள்ளலாம். தரணி எந்த இடமாக்கா? குமரபுரம். ஸ்கூலு கிட்ட தான். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தரணி உற்பத்திக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் உணவு பொருள் உற்பத்திகள் அதிக அளவிலான பொருட்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு ஏதாவது தேவைண்டா இதில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கதைச்சி இவைகளோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளலாம். தயிர் எல்லாம் உங்களுக்கு கிலோ கணக்கில் நாங்கள் குறைச்சி போட்டு தருவோம். இது 1/4 கிலோன்னு நாங்கள் உங்களுக்கு கோயில் தேவைகள் உங்களுக்கு வீட்டு விசேஷங்களுக்கு கிலோ கணக்கில் 400 ரூபா படி தருவோம். அது மாதிரி டோஃபியும் அப்படி கிலோ கணக்கில் தருவோம். சரி அக்கா, ஓகே, நன்றி. ஒரு கடைக்கு இருக்கோம். அக்கா வணக்கம். வணக்கம். உங்களோட கடையில் என்னென்ன வச்சிருக்கீங்க? எந்த கடை ரிசான ப்ராடக்ட்னா நாச்சுக்குடால இருந்து வரேன். இது உடனடியா சாப்பிடுறது இறால் கூனி சம்பல். வாவ், சூப்பர். நீங்க ஒண்ணுமே மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்து போட்டு சாப்பிட. என்ன விலை அது? 950 ரூபா. 950 ரூபா. ஓகே, எத்தனை கிராம் இருக்கு? 1/4 கிலோ. ஓகே, அதே மாதிரி இது மாசி சம்பல். இதுவும் அப்படித்தான் உடனடியா சாப்பிடுறது. புட்டு சோறு அவசரத்துக்கு சாப்பிடலாம். அந்த பஞ்சியான 950 ரூபா 90 ரூபாய். ஓகே, 1000 ரூபாய். ஓகே, வேற இது உள்ளி ஊறுகாய். கொலஸ்ட்ரால்காரர் சாப்பிடுறது உள்ளி ஊறுகாய் இது. ஓகே மக்களே, இது அம்பரலங்காய் ஊறுகாய். இது அம்பரலங்காய் ஊறுகாய். அம்பரலங்காய் ஊறுகாய். வாவ், இது தேசிக்காய். ஓகே, இப்படி வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பெரும்பாலும் 250 ரூபா 300 ரூபா 350 ரூபா அந்த விலையில. பேரிச்சம்பழ லட்டுன்னா இது பேரிச்சம்பழ லட்டு. பேரிச்சம்பழ லட்டு. பேரிச்சம்பழ லட்டு.
கச்சான் கற்கண்டு எல்லாம் போட்டிருக்கு. இது இப்போ ஒரு வித்தியாசமான பேக்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அப்படியே? ஓ, இது வெளியில கேட்டா கொடுக்குறது, வெளியில அனுப்புறேன். சரி சரி சரி. இது மஸ்கெட் அண்ணா. இது ஓகே, மஸ்கட் இருக்குது. இது என்ன விலையா போகுது? இது 200 ரூபாய். ஓ, பரவாயில்ல. ஓகே, இதுதான் வச்சிருக்கிறீங்க. சரி, இப்போ இதெல்லாமே எங்க எங்க நீங்க வந்து இதெல்லாம் நாச்சிக்குடா, ஜேம்ஸ்புரம் நாச்சிக்குடால வந்து எங்கட இந்த ஃபோன் நம்பர் இருக்கு. எங்க ஃபோன் நம்பர் காட்டுங்க. இதுல இருக்குது. ஓகே மக்களே, இவங்களை நீங்க தொடர்பு கொள்ளணும் என்றால் 0772087 இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இவையை தொடர்பு கொண்டு இந்த பொருள் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். எல்லாமே இந்த புலம்பெயர் உறவுகள் நீங்க கொண்டு போகிற எல்லாமே தயார்படுத்தி வச்சிருக்காங்க. நீட்டா இருக்குது. அடுத்து இந்த ஒடியலும் இருக்குதானே, ஒடியல் இந்த நல்ல இந்த பையே 250 ரூபா தான் விற்கிறாங்க. ஓகே, சரி அக்கா, உங்களோட கடையில் கூட தான் இருக்கு விஷயம் தானே. ஓகே, அடுத்த கடைக்கு போய். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பிலிப்பீன்ஸ்காரவங்களாம் வந்து இங்கே பொருள்லாம் வாங்கிட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அக்கா வெயிட் பண்ணுங்க. போசன் கூட வணக்கம். அக்கடை கடைக்கு இந்த பேர் எந்த தனம் பிரைவேட் லிமிடெட் உண்டு. இதுல ஒரு 11 வகையான பிசினஸ் வந்து நான் ரன் பண்றேன். இந்த பிராண்டோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா தனம் பியூட்டி ஹெல்த் அண்ட் ஃபிட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் மல்டி கிரியேஷன். ஓகே, இதுதான் போட்டுக்கிறீங்க. ஓகே, சொல்லுங்க அக்கா, என்னென்ன ப்ராடக்ட் பண்றீங்க, அதை பற்றி ஒரு ஆர்டரா சொல்லிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து வீடும் ஆபீஸும் அழகுபடுத்துற ஹோம் டெக்கரேஷன் பொட்ஸ் என்று சொல்றது. இதுல வந்து இதெல்லாம் நீங்களே தயாரிக்கிறீங்க? நானே தயாரிக்கிறேன். நான் படிச்சுட்டு நானே தயாரிக்கிறேன். இதெல்லாம் என்ன பொருளை பயன்படுத்தி செய்றீங்க? இது ஜிப்சம் பவுடரும் பிளாஸ்டர் பரிசம். ஓகே, சில வேலை சைக்கிள்ல விட உடையக்கூடிய பொருள் தான். உடையும் நாங்க எவ்வளவு ஒரு ப்ரிஷியஸா பாதுகாக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. எல்லா பொருளுக்குமே ஒரு வேல்யூ இருக்கு தானே, அந்த மாதிரி தான் இது. சரி அக்கா, இப்போ இதோட பிரைஸ் எல்லாம் என்ன விலையில போகுது? இது இப்ப நான் வந்து சிங்கிள் பீஸ் வாங்குறது குறைவே, ஹோல்சேலா தான் வாங்கி சேல் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீச்சா பாஸ்கரன் சார் இருக்கிறாரு, அவர் இந்த மந்த் எனக்கு வந்து ஒரு 1000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறாரு. யாழ்ப்பாணம், கொழும்பு, வவுனியா, மன்னார் எல்லா கடைகளுக்குமே நான் மொத்தமா கொடுக்குறேன். என்னட்ட நிறைய இன்றைக்கு முதலாளிமார்களை நான் உருவாக்கி விட்டுருக்கிறேன் இந்த போட்ஸ் பிசினஸ் மூலமா. அவங்க ஒரு சிறு தொழில வந்து நாங்க அவங்களுக்கு கணிசமான லாபங்களை வச்சுதான் கொடுக்குறோம். நிச்சயமாக ஹோல்சேல் முதலாளிமார்களுக்கு ஓகே, உங்களை தொடர்பு கொள்றதுனாக்கா அதுல இருக்க நம்பர் வரைக்கும் கூட வாயாலே சொல்லுங்க. உங்களை கண்டிப்பா நம்பர் என் வாட்ஸ்அப் இலக்கம் வந்து 076 49 66 786. ஓகே, இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்வதன் மூலமா மக்களே இதை வந்து ஹோல்சேலா பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அது இல்லாம மற்றும் சில பொருட்கள் இருக்கும். ஓகே, வேற என்ன இதுவும் அதுக்குள்ள தான் வருது நினைக்கிறேன். இதுவுமே அந்த பொட்ஸ் தான். நான் வந்து 21 வருஷமா ஹஸ்பண்ட் இல்ல, நான் சிங்கிள் மதர் தான். அப்ப எந்த வாழ்வாதாரத்தை மேற்கொள்றதுக்கு நான் மட்டும் சாப்பிடுறேன் எனக்கு ஒரு தொழில் காணும். நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன். நான் வாழ்வாதாரங்கள் அப்படி செய்யக்கல எனக்கு இன்னும் நிறைய வந்து தேவைப்படுது. அதால ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மேட்ட ட்ரெண்டிங்ல போய்கொண்டு இருக்கிற பக்க விளைவுகள் அற்ற பொருட்களா பார்த்து நான் செய்து மக்களுக்கு நல்ல ஒரு சேவையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹேர் பேண்ட்ஸ் வந்து கடைகள்ல வந்து அந்த இரும்புல அப்படி இருக்கும், பிள்ளைகளுக்கு அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இது வந்து இதை போடைக்கல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டா இருக்கும். அந்த இப்ப வந்து இதெல்லாம் நூல்ல தான் செய்யறோம். இந்த காப்புகள் எல்லாம் நூல்ல செய்யற ஐட்டங்கள், இதெல்லாம் ஸ்டோன்ஸ்கள் ஒட்டி. இது செட்டா வந்து இந்த செட் அப்படியே 400 ரூபாய். இதை கடையில போய் எடுத்தீங்கன்னா எப்படியும் விலை கூட தான் வரும். இதே மாதிரி டபுள் பிரைஸ் வரும். நான் இந்தியாவில இருந்து எல்லா மூலப்பொருட்களையும் கொள்முதல் செய்து நானே செய்து கொடுக்கறதால எனக்கு வந்து கோஸ்ட் குறைவு. சோ வந்து நான் கடையில விற்கிறத விட 50% குறைச்சு தான் நான் கொடுப்பேன். அந்த மாதிரி ரெசின் பென், ரெசின் அடிமட்டம் எல்லாமே ரெசின்ல வந்து ப்ரெஷரைசேஷன் பண்ணி உங்களோட கல்யாண மாலைகள் இருக்கு தானே, நாங்க கிணத்துல போடுவோம். போடாம எங்கள்கிட்ட அனுப்பினா ப்ரெஷரைசேஷன் பண்ணி உங்களோட டேட்டுகள் எல்லாம் நான் இந்தியாவில தான் படிச்சேன்னா 50 வருஷத்துக்கு கூடயே அந்த பொருள் வந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி பேபி பிறந்துட்டாங்கண்டா அவங்களோட அந்த தொப்புள் கொடிகள், அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட், பிறந்த அந்த இதெல்லாம் வச்சு அந்த எந்த காலத்துல பிறந்தாங்க, விண்டர் சீசனா, இது மழை டைமா, ரெய்னி டைமா, அதே கிளைமேட்டை அப்படியே கொண்டு வந்து வச்சு அந்த டேட் எல்லாம் ரிமெம்பர், அது ஒரு 100 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு ப்ரிஷியஸான அன்வேல்யூபிள் என்று தான் சொல்லணும். வந்து படங்களை வந்து அப்படி காட்சிப்படுத்துவாங்க.
அது ஒரு குறுகிய காலத்துல இல்லாம போயிடும். இது அப்படி இல்ல, பல வருடம் வரும் காலங்கள் இப்படி வித்தியாசமான முறைகள் இருக்கு. நிச்சயமா மக்களே ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தால் கல்யாண மாலைகள் மற்றது அந்த பேபிஇந்த மெமரி தொப்புள் கொடி அவங்க வயித்துல இருக்க ஸ்கேன் பண்ணினது மக்களுக்கு பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து வேலை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப் லாங் நீங்க வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரியான மெத்தட்ல செஞ்சு கொடுக்குறாங்க வேலாம். இந்த மாதிரி சிம்பிள் செயின்கள் இப்ப வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுதான் ட்ரெண்டிங்கா போடுறது. பட் இது செய்து கூட நீங்க செய்து கொண்டிருக்கேன். இது வரைக்கும் செய்து போட்டது எல்லாமே வித்துட்டு இது இன்விசிபிள் செயின் என்று சொல்றது. இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நாங்க ஒரு தாலி கொடிய போட்டாலும் அதோட இது போட்டா அந்த மாதிரி இருக்கும். சுடிதாருக்கும் போடலாம், சாரிக்கும் போடலாம். இப்ப ட்ரெண்டிங் அதுதான். இந்த ஏபிசி பவுடர்ல வந்து நாங்க ஆப்பிள், பீட்ரூட், கேரட், பாதாம், பிஸ்தா, முந்திரி, மக்கானா, ஏலக்காய், மற்றது நாட்டு சக்கரை, சுக்கு போட்டு செய்யறோம். எல்லாத்தையும் சமூகத்தில் உள்ள ஒரு தவறான நோக்கம் என்னன்னா ஏபிசி குடிச்சா வெள்ளையா வரலாம். ஆனா இதுல உண்மையாலுமே நிறைய தலையில இருந்து பாதம் வரைக்கும் நன்மைகள் இருக்கு. தலைமுறை வந்து இது வந்து வெயிட் கெயின் பவுடர் என்றது ஆரோக்கியமான முறையில வந்து உடம்புல உள்ள தாகலும் உடம்பு வந்து குறைஞ்சு போய் ஆரோக்கியமற்ற நிலையில இருப்பாங்க. இதுல 18 வகையான நட்ஸ் கலந்துருக்கிறோம். அடுத்தது வந்து இது வெயிட் லாஸ் பவுடர். வெயிட் லாஸ் இப்ப வந்து எல்லாருக்குமே உடம்பா இருக்கிறோம், எல்லாருக்குமே நாங்க போய் எக்ஸசைஸ் பண்றதோ லெமன் ஜூஸ் குடிக்கிறதோ போட்டோல எல்லாருக்கும் ஒத்து வராது. அல்சர் உள்ளாக்கள் விட்டமின் சி லெமன் ஜூஸ் எடுக்க கூடாது வெறும் வயிற்றுல. அதே மாதிரி உடம்புல வந்து சில ஆக்களுக்கு ஊழ சதை இருக்கும், சத்து இருக்காது. அவங்க போய் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு செத்தாக்களை பெரிய பெரிய விஐபி எல்லாம் செத்துருக்குறாங்க. இது வந்து உணவு மூலமா ஆரோக்கியமான முறையில உடலுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கொண்டு தேவையற்ற சத்துக்களை வந்து வெளியேற்றது. கருப்பு கவுனி அரிசி, பார்லி அரிசி, கொள்ளு, பாசிப்பயிறு, சுக்கு, ஏலக்காய், வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு கலந்துருக்கு. விஷயங்கள் இருக்கு. சரியான பிசினால நான் எல்லாத்தையும் கொண்டு வர முடியாம ஓகே மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு சிங்க பெண்ணாக இருந்து பல்வேறு விஷயங்களை வந்து இந்த அக்கா ஈடுபட்டுக்கா உங்களோட ப்ராடக்ட் தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது இது தேவைன்னா அவர் சொன்ன அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி பேசலாம். ஓகே, இவ்வளவு நேரம் எங்களோட இது தொடர்பாக காய்ச்சி ரொம்ப நன்றி. நீங்களும் டைம் எடுத்து இவ்வளவு நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ஒரு பெண்களை சுயதொழில் முயற்சியாளரை வெளியில கொண்டு வரணும் என்ற உங்களோட முயற்சிக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றி. ஓகே, நன்றி நன்றி.